ஏனைய அமைச்சுக்களைப் போல வெறுமனே ஒரு வியாபார நிறுவனமாக செயற்படாமல் இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதார நிலைமையையும் கருத்திலே கொண்டு அவர்களுடைய வருமானங்களை கருத்திலே கொண்டு நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார நிலைமைகளை சீர் செய்யக்கூடிய வகையிலே இந்த அமைச்சு தங்களுடைய பணிகளை செய்ய வரும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அந்த தங்களுடைய விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்த 3% கமிஷனை உடனடியாக இல்லாமலாக்க எடுத்த முடிவை எதிர்த்து அந்த உரிமையாளர்கள் ஒரு பெரிய அவர்கள் ஒரு வியாபாரத்திலே தாங்கள் நிறுத்தி கொண்டதால் பெரிய ஒரு பிரச்சனை நாட்டில் ஏற்பட்டது. உண்மையிலேயே கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாட்டிலே நீண்ட காலமாக அந்த பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தங்களுடைய பெட்ரோல் சிபெட்கோ தங்களுடைய நிறுவனங்களுக்கு அந்த 3% அவர்கள் கமிஷனாக கொடுத்து வருகிறார்கள். அந்த 3% தான் அவர்களுடைய மொத்த செலவினமும் அடங்குகிறது. அவர்கள் கொழும்பிலே இருந்து எரிபொருளை கொண்டு சென்று கிழக்கு மாகாணம் அல்லது நாடு முழுவதும் கொண்டு சென்று அவர்கள் விற்று அங்குள்ள காவலாளிகள், ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்று எல்லா கொடுப்பனவுகளோடும் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த டோட்டல் இன்கம் அந்த 3% மாத்திரம்தான். வித்தின் தட் 3% அவர்களுடைய they have to cover all the expenses. ஆகவே அதை இப்பொழுது எல்லா நிறுவனங்களும் சிபெட்கோ மாத்திரமல்ல ஏனைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அந்த சைனீஸ் கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி, மற்ற சினோபேக் மற்ற கம்பெனிஸ் அந்த 3% வழங்குகிறது. ஆகவே திடீரென்று பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எடுத்த முடிவு ஒரு பிழையான முடிவு. இந்த சிச்சுவேஷனிலே 3% கூட்டுவதா இல்லை என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதை 3% 2% ஆக்க வேண்டும் என்பது உண்மையிலேயே நான் பல அந்த எரிபொருள் பெட்ரோல் ஷெட்ஸ் ஓனர்ஸோடு கைக்கு கிடைத்த போது அவர்கள் அதை மிக கவலையோடு சொன்னார்கள். ஏனென்றால் தங்களுக்கு அது ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், உண்மையிலே நடத்த முடியாது. எங்களுடைய செலவினத்தை கூட we cannot cover the expenses within 2% சொன்னார்கள். ஆகவே we have to understand their problems and difficulties. அந்த 3% நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டும் அல்லது you have to discuss with them. அவங்க டிஸ்கஸ் பண்ணி சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம்.